வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பாலிவுட்ல 1000 கோடி வசூல் செய்த துரந்தர் படத்தோட 2வது பாகமான துரந்தர் த ரிவெஞ்ச் படம் இப்ப தியேட்டர்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்குது. இந்த படத்துல ரன்வீர் சிங், மாதவன் அப்படின்ட்டுன்னு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, முதல் பாகத்தோட முடிவுல ரகுமான ஹம்சா கொன்னுடுவாரு. இந்த 2வது பாகத்துல அங்க இருந்துதான் கதை ஆரம்பிக்குது. ரகுமானோட இடத்துக்கு ஹம்சா வந்து அந்த ஊரையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வராரு. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிரா சதி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் ராம்பாலோட திட்டத்துக்கு ஹீரோ எப்படி உதவி செய்யற மாதிரி நடிச்சு அவருடைய திட்டங்களை தடுத்து நிறுத்துறாரு அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல இந்தியாவுல இருந்துகிட்டு எதிரி நாட்டோட திட்டங்களை மாதவன் எப்படி தடுத்து நிறுத்துறாரு அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பை மிஷனுக்குள்ள ரன்வீர் சிங் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, முதல் பாகத்தை விட இந்த 2வது பாகத்துல ரன்வீர் சிங்குக்கு ஸ்கோப் அதிகமாவே இருக்குது. ஆக்ஷன், எமோஷன் அப்படின்ட்டுன்னு மனுஷன் நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல மாதவன் வரக்கூடிய காட்சிகள் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அஜய் சன்னியால் கதாபாத்திரத்துல அவரு வரக்கூடிய காட்சிகள் தியேட்டர்ல கூஸ் பம்ப் மொமெண்ட்டை நல்லாவே ஏற்படுத்துது. படத்துல வர சண்டை காட்சிகள் ஹாலிவுட் தரத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு திரைக்கதை விறுவிறுப்பா சூப்பராகவே இருக்குது. படத்தோட இறுதியில வர ட்விஸ்டான காட்சிகள் நாம கண்டுபிடிக்க முடியாத ஒன்னாதான் இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராபிக் மற்றும் சவுண்ட் டிசைன் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படம் 3 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். சோ இந்த படம் உங்க பொறுமையை சோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் பாகத்துல வில்லனா நடிச்ச அக்ஷய் கண்ணாவோட கதாபாத்திரம் முதல் பாகத்துல நல்ல வலுவா இருக்கும். ஆனா இந்த 2வது பாகத்துல வில்லனா நடிச்ச அர்ஜுன் ராம்பாலோட கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல ஸ்பை மற்றும் ஆக்ஷன் காட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனால படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. மேலும் இந்த படத்துல ஹீரோவை மாசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்கள்ல லாஜிக் இல்லாத காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரத்தம் தெறிக்கிற வைலன்ஸான காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.